மா எவ்வளவு நேரமா டைம் ஆகுது? இதோ 5 நிமிஷம்டா ரெடி ஆயிடும். அம்மா எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். அந்த கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன். டேய் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 1 ஹவர் இருக்கு. எதுக்குடா இப்படி பறக்குற? அம்மா ஸ்பெஷல் கிளாஸ்மா, ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் ஃபாலோ பண்ண முடியாது. அப்புறம் வேற ஒன்னாவது பிக்கப் பண்ணிட்டு போயிடுவான். யூ ஆல்வேஸ் நோ அண்டர்ஸ்டாண்ட். சரி ஜாக்கிரதையா போ. இவன் பீட்ரு என்னோட ஃப்ரெண்டு. பிரச்சனைனா இவங்கிட்ட தான் வருவேன் சின்ன வயசுல இருந்தே. மச்சான் உன் பிரச்சனைக்கு உன் பேரை மாத்த நல்லது எனக்கு தோணுதுடா. மச்சான் உன் பேரை மாத்த தானே அது கரெக்டா இருக்கும். மச்சான் உன் பேரை மாத்துறத தவிர வேற வழியே இல்லடா. பேரை மாத்தாம போ. தயவு செஞ்சு என் கடை பக்கம் மட்டும் வராதடா. பீட்டர் அண்ணா டீயா காஃபியா? அபூஸ் சின்னங்க சார். இல்ல அண்ணா வந்திருக்காரு. அண்ணா அயல்நாட்டு அதிபர். இவர் அப்படியே விருந்தோம்பல் பண்றாரு. போட்டன்னா தூங்கி எந்திரிச்சா கண்ணு முன்னாடி நிற்கிற ஃபிகரை பார்க்கறதுக்கு 2 தெரு சைக்கிளை மிதிச்சுட்டு வந்தீங்கன்னா இவனுக்கு டீயா காஃபியா பின்னாயில் வாங்கி ஊற்று. இதான் வச்சா நக்கலா? அளவு ஜாக்கெட் வாங்கி தைக்கிற உனக்கு என்னடா தெரியும் லவ்வை பற்றி? எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அப்படி என்ன சார் உங்கள் ப்ரொசீஜரு? குட் கொஸ்டின். வெளில வா சொல்கிறேன். வா. அவ இப்போ இங்கே வருவா. அதான் ப்ரொசீஜரா? வந்து என்ன பாப்பா பாரு. நேற்று எங்கள் அப்பனை கூட தான் பார்த்தா. எனக்கு எல்லாமே ஓகே தான். ஆனா உன் பேரு மட்டும்தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க மேரேஜ்க்கு அப்புறம் என் பேர் பின்னாடி உன் பேர் வரும்னு. நான் வேணும்னா ஒரு 2 நாள் யோசிச்சு சொல்லவா? மா என்னம்மா சுசீலாக்கா வீடு காலியா இருக்கு? அவங்க நைட்டோட நைட்டா வீட்டை காலி பண்ணிட்டு வெளியூர் போயிட்டாங்களேடா. உனக்கு தெரியாதா? அட பாவி, ஒரு பொண்ணை ஊரை விட்டே ஓட வச்சிட்டியாடா. இதுக்கு தான் 2 நாள் டைம் கேட்டிருப்பாளோ? இருக்கும். லாரி பிடிக்கணும், சாமான்லாம் பேக் பண்ணணும். அதுக்கு 2 நாள் ஆகும்ல. மச்சான் நான் என் பேரை மாத்திரலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. சூப்பர்ரா. இதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. சிவராஜ் சித்த வைத்தியசாலை தெரியுமா உனக்கு? டேய் அதுக்கு பக்கத்துலடா. பெயரியல் பேராசான் நியூமராலஜியின் தாத்தா டாக்டர் பல்வி குணசேகர் ராஜா. பெயர் என்பது ஒருவரின் வாழ்க்கைக்கான மூலம், ஆதாரம். உங்கள் பெயரை அதிர்ஷ்ட பெயராக மாற்றினால் அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும். அன்னாரின் வெளிநாட்டு பயண விவரங்கள். குதூகல நகரான பேங்காக்கில் பிரதி மாதம் 23ஆம் தேதி, குவைத்தில் 22ஆம் தேதி, அமெரிக்காவில் பிரதி மாதம் 30ஆம் தேதி, குங்ஃபூ கலையின் பிறப்பிடமான சைனாவில் அன்னாரது விஜயம் பிரதி மாதம் 12ஆம் தேதி. அதான் தம்பி, உங்க பேரு கேசவன். 7லே பிறந்து 7லே பேர் வச்சா எப்படி விளங்கும்? விளங்காது. ஆனா இதுக்கு மாத்து ரெமெடி ஒன்று இருக்கு. இதோட கூட்டுத்தொகை 9 வருது. அந்த 9 தூக்கி இங்க போட்டிங்கன்னு வைங்க, சூப்பரா இருக்கும். இப்ப படிங்க. கேனயன். சொல்லும் போது எவ்வளவு அழகா இருக்கு. அடுத்த மாசமே நீங்க கனடா போறீங்க. ஓகே. இப்படி சாதாரண கேசவனா இருந்த என்ன இவ்வளோ பெரிய கேனையன் ஆக்குறது ஐயா தான். இந்த மாதிரி பல கேனையன்களை உருவாக்கணும்னு ஐயாவை ரொம்ப வேண்டிக்கிறேன். என்னடா இதெல்லாம்? கொஞ்சம் மேலே பாரு. தோனி சூப்பர் ஸ்டார், ஒபாமா பவர் ஸ்டார். சூப்பர்ல. டோக்கன் நம்பர் 7 8 ரேகா. ரேகான்ற பேருக்குலாம் என்னடா கேடு? நல்ல பேர் தானே, அதெல்லாம் எதுக்கு மாற்ற வருதுங்க இதுங்க? இல்லை சார், நான் தான் சார் ரேகா. ரேகா சார், சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. தாத்தா நீலாம் பேரை மாற்றி என்ன பண்ண போற? 4 பேரன். உனக்குலாம் பேரை மாற்றி கூப்பிட்டு உனக்கு அது கேட்டு விடிஞ்சிரும். ஹலோ, நேம் சேஞ்ச் பண்ண வந்திருக்கீங்களா? இல்லை, என்னை கொடுத்துட்டு வேற ஃப்ரெண்டை சேஞ்ச் பண்ண வந்திருக்கான். அதுவும் பெட்டராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட் சார், நேம் சேஞ்ச் தான். நானும் நேம் சேஞ்ச் தான். சூப்பர் சார். என்னமோ ஒன்னாயிட்டீங்க. சார் உங்கள் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. கேட்டான்டா. புரியுது. எனக்கும் அதே ப்ராப்ளம் தான். என் பேரு பாவாடை சாமி. முழுசா கூப்பிட்டா சாமி பேர் தான். எங்க முழுசா கூப்பிடுறானுங்க, சுருக்கி பாவாடைன்னு கூப்பிடுறாங்க. என் தொழிலோ கேட்ரிங்க. கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனா பாவாடை அதை தூக்கி இங்கே வை, பாவாடை இங்கே வந்து தூக்கு அப்படின்றானுங்க.
கேட்கறதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு சார். அவ்வளோ கூச்சமா? பாவாடியாச்சே. அதான் என் ஃப்ரெண்டு சொன்னார், எங்க உங்கள் பேரை மாற்றிங்களேன் அப்படின்னு. மாத்திரமே அதிர்ஷ்டமான பேராக மாற்றிக்கலாமேன்னு இங்கே வந்தேன். சூப்பர் சார். உங்கள் பேர் சொல்லவே இல்லையா? குஞ்சிதப்பா. ஐயையோ, நம்ம பேரோட ரொம்ப மோசமால இருக்கு. இதை சுருக்கி கூப்பிட்டா ரொம்ப அசிங்கமால இருக்கும் சார். எனக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி நீங்கள் தான் நேம் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா உங்கள் நிலைமை தான் கவலைக்கிடமாக இருக்குது. தம்பிக்கு வயசு என்ன? 27ங்க. 27 வருஷமா இதே பேரோட தான் சுத்துறீங்களா? பின்ன வருஷத்துக்கு ஒரு பேரா சார் வைப்பாங்க. தம்பி படிச்சிருக்கீங்களா? காலேஜில் பொண்ணுங்கள்லாம் இதே பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்களா? இந்த மாதிரி கண்ட தேவாங்கலாம் கலாய்க்கு தான் சார் பெரிய மாற்ற வந்தோம். நீங்கள் என்ன சொல்லலையே? இல்லை சார், கலாச்ச தேவாங்க சொன்னேன் சார். நீங்கள் வைக்க போகிற பேரில் இமீடியட்டாக பெரிய ஆளாயிடும் சார். இமீடியட்டா பெரிய ஆளா? ஆமாம் சார். வச்சிடலாம். குஞ்சிதகாந்த். சூப்பர் சார். எப்படி சார் இந்த மாதிரி பேர்லாம் யோசிக்கிறீங்க? சார் எனக்கு லேட்டஸ்ட்டாக ஸ்டைலிஷாக இஷ்ஷில் முடிகிற மாதிரி பேர் வேணும் சார். எப்படி? ரமேஷ், சுரேஷ், ராஜேஷ், அந்த ரேஞ்சில். சுரேஷ், எஸ், குஞ்சேஷ். ஐயோ சார், எனக்கு அந்த இதுவே வேணாம் சார். எது இஷ்ஷே வேணாமா? அது வேணும் சார். அதுக்கு முன்னாடி இருக்குது வேணாம் சார். அது வேணாம். அப்படின்னா உங்கள் ஜாதக டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் வேணும். மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், டேட் ஆஃப் பர்த் 23/5/1985 சார். இதை பார்க்குறேன். இருங்க, கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகணும்ல. ஓப்பன் பண்ணுங்க சார். மச்சான், ஓப்பன் பண்ணணும். பேர் மீட்டர் ஃபேஸ்புக்கில் போட்டு விட்றானோ? கொஞ்சம் ஷட்டரை சாத்திட்டுறா. பிடிச்சிட்டான்டா தம்பி. நான் சொல்ற நம்பர்ல மட்டும் பேர் வச்சேன்னு வையி, சுக்கரன் உன் முன்னாடி வந்து கை கட்டி. உன் பேரை மாற்றினது மட்டும் பத்தாதுரா, எல்லாத்தையும் மாற்றிடு. உன் வீடு, உன் வேலை, உன் ஏரியா. பீட்டர் சொன்னபடி எல்லாத்தையும் மாற்றினேன். புது ஏரியா, ஹரிஷ், புது பேர், புது வேலை, கூட துணைக்கு அவன் கடையும் சேர்த்து. அண்ணா அப்படியே லெஃப்ட் வானே. அண்ணா நீ அப்படியே ரைட்டில் வானே. அண்ணா நீ அப்படியே யூ டர்ன் போடு. ஐயோ, என்னண்ணே பீட்டர் மேலே மண்ணு விழுந்துருக்கு. வாரி போட்டதே நீ தானே? அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பார்க் பண்ணேன். ஹரிஷ் தம்பி, கொஞ்சம் போகும்போது கரண்ட் பில் கட்டிட்டு போப்பா. ஐயோ, அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு ஆண்டி, நாளை கட்டிட்டா? நேரங்கண்ட நேரத்தில் வேலையை காமிக்குது சனியா. ஹரிஷ் தம்பி, பைக் ஸ்டார்ட் ஆகலை. பையனை கொஞ்சம் ஸ்கூலில் கொண்டு விட்டுறேன். ஓனர், நான் இந்த பக்கம் போகிறேன், ஸ்கூல் அந்த பக்கம் இருக்கு. விளையாடாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் விட்டுறேன், டைம் ஆகுது. இல்லைம்மா, நம்ம ஹரிஷ் தம்பி தான் கூட்டு போகிறாப்புல. இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா கலெக்டர் இல்லைடா. டேய் புளி முட்டை. லாரியில் ஏற்ற வேண்டியதெல்லாம் பைக்கில் ஏற்றி வச்சுக்கிட்டு ஏண்டா ஒழுங்கா உட்கார மாட்டேன். இன்னொரு தடவை பைக்கில் ஏற கொன்னுறேன் உன்னை. ஏய், இறங்கி போடா. தம்பி, அப்பா சொன்னா கேட்க மாட்டியா? என்ன வண்டி ரெடி ஆகலப்பா. இன்னைக்கு ஒரு நாள் அங்கே உள்ள போப்பா. டேய், அங்கிள் கூட வரமாட்டியாடா? வரமாட்டேன்டா. ஃப்ரெண்ட்ஸு சார், வாடா போடான்னு கூப்பிடுற அளவுக்கு. ஸ்கூலுக்கு போக மாடா. பையன் அழுதா வழியில் ஏதாவது வாங்கி கொடுங்க. அப்பனும் புள்ளையும் நல்லா கும்கியான மாதிரி இருக்குங்கடா. அங்கிள் உங்க அங்கிள். செல்லகுட்டி போகலாண்டி, என்ன அவசரம்? குட் மார்னிங். கீதா மிஸ் வந்துட்டாங்க, நான் போறேன். முட்டை கொண்டா இருறான்ற. மார்னிங். சார் கொஞ்சம் இல்லைங்க சார். கொஞ்சம் பேரண்ட்ஸ் யாரும் உள்ள அலௌடு கிடையாது சார். லோ, நான் பேரண்ட்ஸ்லாம் இல்லைங்க. இப்போ தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இனிமேல் தான் எல்லாம். யார் வந்தால் என்ன சார்? ரூல்ஸ் ஒன்று தான் சார். ஃபீஸ் கட்ட வர்றவங்களும் இல்லை லேட்டாக வரவங்களும் மட்டும் தான் உள்ளே விட சொல்லி ஆர்டர். ஓ, அங்கிள் நான் ட்ரவுசரே போடல அங்கிள். அதெல்லாம் போகிற வழியில் போட்டுக்கலாம்டா. ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே இல்ல. நாம கொண்டாடுவோம். Please
ஹலோ சார் சார் கிளைண்ட்டு முன்னாடி தான் சார் இருக்கேன். ஓகே சார். தேங்க்யூ சார். லேட் ஆயிடுச்சு. கீதா மிஸ் எப்படா அடிப்பாங்களா? என்னாச்சு? ஏன் இவ்வளோ லேட்? அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வர்றோம். நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. அப்பா நம்மளெல்லாம் விட்டுட்டு போக மாட்டார். சாரி கார்த்திக், உள்ளே போய் உட்கார். நல்லா படிக்கணும். என்ன ஹாய். என்ன ஞாபகம் இல்லைங்களா? சேரிட்டிக்காக ஃபண்டு கலெக்ட் பண்ண வந்திருந்தீங்க. நான் கூட 500 rupees கொடுத்தேன். ரோஸ் கலரில் சட்டை. என் நேமை கூட நைஸ் நேம்னு சொன்னீங்க. ஞாபகம் இல்லைங்களா? ஹரிஷ்ங்க. சாரிங்க, சேரிட்டிக்காக நிறைய பேரை மீட் பண்ணதுனால அவ்வளோ ஞாபகம் இல்லை. ஓ இட்ஸ் ஓகே. கிளாஸ் கேரி ஆன். இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது. அப்போல்லாம் சொல்லாமல் அது எப்படா பிரச்சனைனா மட்டும் ஞாபகம் வருது? என்னடா இப்படி சொல்லிட்ட? நட்புனா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? ஓசியில் வாங்கி குடிக்கிறது. கரெக்ட். போன வருஷம் கூட நீ கேட்காமலே உன்னை கூட்டு போய் பீர் வாங்கி கொடுத்தேன்ல. 2 பீரை வாங்கி கொடுத்துட்டு 2000 தடவை சொல்லி காமிச்சிட்றா நீ. சரி, அந்த பெட்டர் மேட்ச் லைட்டே தான் வேணுமா? ஒரு பீரு தானே கூலிங்காக இருந்துச்சு. சரி சரி, நான் குடிச்சிடறேன். இவனை பட்டனை திங்காதன்னு எத்தனை வாட்டி சொல்றது? ஓப்பனரா மூஞ்ச பாரு, ஈமு வெளி மாதிரி கிடே. இன்னும் தெரிலடா. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மச்சான் லைஃப்ல எல்லாமே கரெக்டாக நடக்குது. இதையே தான் நீ ஒவ்வொரு பொண்ணை பார்க்கும்போதும் சொல்ற. இது வேறடா. இப்போ கூட பாரு, ஒரு கூலிங் பியர் தான் இருந்துச்சு. அதுவும் எனக்கே கிடைச்சிருக்கு. அதுவா கிடைக்கல, நீயா புடுங்கி வச்சிருக்க. சரி, அவ பேர் என்ன? கீதா மிஸ். கீதா மிஸ்ஸா? பசங்க எல்லாருமே அவளை அப்படிதான்டா கூப்பிடுறாங்க. பசங்க எல்லாருமே அவளை கூப்பிடுவாங்களா? டேய் டீச்சர்ரா. ஃபோன் நம்பர் வாங்கிட்டியா? இல்லடா. உன் நம்பர் கொடுத்தியா? என்னடா? அப்புறம் எத்தனை நாளைக்கு தான் இப்படி மாயக்க நடி சேரன் மாதிரியே இருக்க போற? நம்பர் வாங்குறதெல்லாம் கஷ்டம்டா. ஏன்டா நம்பரை வாங்குறதுலே குறியா இருக்கீங்க? நம்ம நம்பர் கொடுங்க. நம்ம நம்பர் எப்படிடா? உன் நம்பர் உன்னுரிமை. என் தங்கம் என் உரிமை. புரட்சி போராட்டம் நடத்துவோம். ஓனர், நீங்க போயிட்டு வரதுக்குள்ள பெட்ரோல் விலை ஏற்றிடுவோம். நான் கொண்டு போய் விட்டுறேன் ஓனர். வண்டி பிரச்சனை ஆச்சு, நீ கூட்டு போனேன். இப்போதான் ரெடி ஆயிடுச்சுல, நான் கூட்டு போறேன். உனக்கேம்பா சிரமம்? இதுல என்ன ஓனர் சிரமம்? நான் இந்த பக்கம் போறேன், ஸ்கூல் அந்த பக்கம் இருக்கு. போற வழி தானே விட்டுட்டு அப்பா போயிடுறேன். ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. பாருங்க, அவனே அங்கிளோட வரணும்னு ஆசைப்படுறான். யோ, இன்னைக்கு அவங்க ஸ்கூல் பிரின்சிபலை வர சொல்லிருக்காரியா? நானும் போனியா? உங்க பையன் 5ல் 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்கான். இப்படி இருந்தா இந்த வருஷம் எப்படி பாஸ் பண்ணுவான்? சார், செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறான். போக போக சரியாயிருவான் சார். சார், எங்க ஸ்கூலுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு சார். அதை நாங்க காப்பாற்றணும்ல. நானும் எவ்வளோதான் சார் சொல்றது. குழந்தைங்கன்னா வீட்டுக்கு வந்தால் கார்ட்டூன் சேனல் தான் பார்ப்பாங்க. ஆனால் இவன் சமையல் குறி பார்த்துட்டு என்னென்ன சாப்பிட்றன்னு லிஸ்ட்டு போடுறான். எல்லாம் அவங்க அம்மா கொடுக்குற செல்லம் சார். பாருங்கள், உங்கள் முன்னாடி வந்து இப்படி நின்றுட்டு எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நீங்கள் நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும்னு மட்டும் ஆசைப்படுறீங்க. அதுக்கான லெவல்ஸை மெயின்டைன் பண்ணுறது இல்லை. உங்க பேரண்ட் டீச்சர் மீட்டிங். வாங்க, உங்கள் கிளாஸ் டீச்சரே வந்துட்டாங்க பாருங்கள். மேடம், நீங்க என்ன பண்றீங்க? இந்த பையனோட சும்மா இருங்க சார். நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு பெரிய மனுஷன் பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. சாரி சார், இனிமே ஒழுங்கா படிக்கிறேன்னு சொல்றேன். நான் பாருங்க பண்ணி முட்டை. சாரி ஓனர். இந்த வயசுல நல்லா படிச்சா தானே ஒரு நல்ல வேலைக்கு போய் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து உஷார் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும். கிளாஸ் டீச்சர் எவ்வளவுதான் கஷ்டப்படுவாங்க? அவங்க சொல்லி தான் கொடுப்பாங்க. நாம தான் திருக்குறள்ல சொல்லியிருக்க மாதிரி கற்க கசடற கற்பவை காட்டுறதும் பெற்றதும்னு வாழ்ந்து காட்டணும். இட்ஸ் அவர் டியூட்டி. ஸ்கூல்ல படிக்கிறது பிரச்சனையா இருந்தா கிளாஸ் டீச்சர் வீடு எங்க இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு டெய்லி டியூஷன் போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணணும். இப்படி எதுவுமே பண்ணாம ஸ்கூலுக்கு வந்தோமா போனோமான் இருந்தா அப்புறம் ஒன்றும் சக்ஸஸ் ஆகாது. என்ன கீதா மிஸ், am I right? அட்லீஸ்ட் டவுட்னா கேட்கறது கிளாஸ் டீச்சர் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சிருக்கியா? அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி வச்சிருக்கியா?
கேக்குறேனே ஏதாவது பதில் சொல்றானா பாருங்க சார். இது என் கார்டு பிடிங்க. இதில் என் நம்பர் இருக்கு. அவன் ஒழுங்கா படிக்கலைன்னா எனக்கு கால் பண்ணுங்க. எப்போ வேணா கூப்பிடலாம். மேடம் தம்பியை 4 நாள் தான் கொண்டு வந்து விட்டாரு. அதுக்குள்ளே எவ்வளோ பாசம் பாருங்க. ஓனர் என் நம்பர் என் உரிமை. தம்பி படிக்கிறதுக்கு பேக் ரொம்ப முக்கியம்ப்பா. கவலைப்படாதீங்க ஓனர். கார்டு கொடுத்துட்டேன்ல, இனிமே எல்லாம் கரெக்ட் ஆயிரும். எஸ். ஹலோ கீதா மிஸ். ஒரு வேலையா வந்தேன். அப்புறம் பசங்க எல்லாம் எப்படி படிக்கிறாங்க? ஏங்க ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன், பண்ணவே இல்லை. இன்னைக்கு காலையில் தானே கார்டு கொடுத்தீங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ பிரச்சனை இல்லைன்னா சொல்லியிருக்கலாம்ல. இந்த நேரத்தில் ஹலோ. ஹாய், நான் தாங்க கீதா பேசுகிறேன். ஹலோ, இதுதான் உங்கள் நம்பரா? பயங்கர ஃபேன்சியாக இருக்குங்க. இல்லை, பக்கத்தில் இருக்கிற பிசிஓலேருந்து பேசுகிறேன். என் ஃபோனில் கொஞ்சம் ப்ராப்ளம். நாளைக்கு காலையில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அண்ணா நகரில் இருக்கிற காஃபி ஷாப்பில் நம்ம மீட் பண்ணலாமா? ஐயோ, என்ன இப்படி கேட்டீங்க? நாளைக்கு ஃபுல் டே நான் ஃப்ரீ தாங்க. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் அங்கே இருப்பேன். ஓகேங்க, தேங்க்ஸ். பாய். பாய்ங்க. ஐயோ, லவ் யூங்க. நானும் தான் உங்களை லவ் பண்ணுறேன். ஐயோ சாரிங்க. நைட் ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருந்துச்சு, அதான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லை பரவாயில்ல, இப்போ தான் வந்தேன். டீ சாப்பிட்றீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ, அந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் கிடையாதுங்க. காஃபி வேணா சொல்லுங்க. நீங்கள் ரொம்ப காமெடியாக பேசுகிறீங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள் எங்கே வேலை செய்கிறேன்னு சொன்னீங்க? நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேங்க. மந்த்லி 15,000 சேலரி, நெக்ஸ்ட் மந்த் இன்க்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேமிலி ரன் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓ குட். உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்? யாரும் இல்லைங்க, நான் மட்டும்தான். ஓ, இல்லை, நம்ம 2-3 வாட்டி தான் மீட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே இதை பற்றி பேசுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, முன்னாடியே பேசிக்கிறது பெட்டர் இல்லை? இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமோன்னு மனசுக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. எப்படியா இருந்தாலும் நான் ஒத்துக்க தானே போறேன். லைஃப் விஷயம் தானே. அது அப்படியே கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் இது என் லைஃப் பற்றி இல்லை, உங்கள் லைஃப் பற்றி. கிரீட்டிங் கார்டு, டைரி, மில்க், ரோஸ். நான் எல்ஐசியில் ஏஜென்ட்டாக இருக்கேன். டீச்சிங் ப்ரொஃபஷனோட சேர்த்து இதுவும் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காக ஒரு பாலிசி எடுத்துக்கிறீங்களா ப்ளீஸ் ஹரிஷ்? சரி, அப்புறம் என்னாச்சு? எப்படியோ அவளே உனக்கு பாலிசிங்கிற ஒரு நல்ல ரூட்டை போட்டு கொடுத்துட்டா. அதில் ஒன்றை மாதிரியே ஏமாந்து ஒருத்தனை சேர்த்து விட்டு இப்படியே உன் லவ் டெவலப் பண்ணிக்க. எப்படி மிளகா இருக்குதுன்னு கற்றுக் கொடுத்தா நம்ம தலையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். சார் பில் சார். பில் பே பண்ணுறா? ஏன் அது ஃபாரின் மூவி இல்லை? காசு இல்லை, ஒரு எல்ஐசி பாலிசி எடுத்துக்கிறீங்களா?